ஒரு பெண்ணின் அழுகையை பற்றி ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன கூறுகிறார்கள் என்கிறதனை கவனிப்போம். இன்று உருது பாடத்தில் இதனை நாம் ஒரு வார்த்தையாக விளங்கிக் கொள்வதின் மூலமாக உருது கற்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருப்பதுடனே அதனை அவர்களுக்கு படித்தும் கொள்ளலாம். அவுரத் காரோனா, பெண்ணின் அழுகை. அவுரத் என்றால் பெண், காரோனா என்றால் அவளுடைய அழுகை. நல்லது. ஹஸ்ரத் அலி ரஸியல்லாஹு அன்ஹு நே ஃபர்மாயா, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நவின்றார்கள், கே என்னவெனில், ஜப் எப்பொழுதேனும், கொஇ அவுரத் யாராவது ஒரு பெண், துமாரே சாம்னே ரோ படேதோ உங்களுக்கு முன்னால் அழுதுவிட்டால், துமாரி மர்தானகி கா தக்காசா ஏ ஹே கே உங்களுடைய ஆண்மையின் தேற்றம் அல்லது உங்களுடைய ஆண்மையின் முடிவு இதுவாகும் என்னவெனில், கே என்னவெனில், தும் நீங்கள் உஸ் பாத் கோ அந்த விடயத்தை ஒஹி ஹத்தம் கர்தோ அங்கே முடித்து விடுவது ஆகும். நல்லது. மீண்டும் பாருங்கள். ஜப் கொய் அவுரத் எப்பொழுதேனும் யாராவது ஒரு பெண், துமாரே சாம்னே உங்களுக்கு முன்னால், ரோ படேதோ அழுதுவிட்டால், துமாரி உங்களுடைய, மர்தானகி கி தக்காசா மர்தானகி கா தக்காசா ஆண்மையின் முடிவு ஏஹே இதுவாகும். கே அதாவது அப்படி யாரேனும் அழுதுவிட்டால் உங்களுடைய ஆண்மையின் வலிமையும் அதனுடைய முடிவும் இப்படித்தான் இருக்க வேண்டும். கே தும் நீங்கள், உஸ் பாத் கோ அந்த விடயத்தை, ஒஹி ஹத்தம் கர்தோ அந்த இடத்திலேயே முடித்து விடுவதாகும். நல்லது. பொதுவாக ஒரு பெண் எங்களுக்கு முன்னால் அழுதுவிட்டால் நாங்கள் அவள் சொல்லக்கூடிய அந்த விடயத்தை கவனித்து எடுக்க வேண்டிய தீர்ப்பு முடிவு யாதெனில் அந்த இடத்திலேயே அதனை முடித்து விடுவது ஆகும். அதனை நாம் உள்ளத்தில் தாங்கி கொண்டு அல்லது அதனை நாம் பெரிதுபடுத்தி கொண்டு அல்லது அதன் மீது நாம் கவலை கொண்டு செயல்படுவது அல்ல. அவ்வாறு செயல்படும் பொழுது பலவிதமான ஆபத்துகள் போய் நேரலாம் என்கிறதனை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய முக்கியமான ஒரு விடயம். இதிலே ஹிக்மத் எனும் நுணுக்கங்கள் நிறைய நிரம்பி இருக்கிறது. நாம் சில சந்தர்ப்பங்களில் இது போன்ற கட்டங்களில் எங்களையும் பாதுகாத்து கொண்டு இவைகளை சீரான முறையிலேயே தலையில் எடுத்து இது போன்ற நல்ல விடயங்களை உள்ளத்தில் தாங்கி அதற்குரிய முடிவுகளை செய்வதற்கு முனைவோம்.